வணக்கம் நட்பூக்களே. நிலா கிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். ஜனவரி நிலவெண்ணை கொள்ளும் அத்தியாயம் 10. அந்த பச்சை கலர் எடுங்க, இன்னும் கொஞ்சம் பார்டர் பெருசா காட்டுங்க. குவிந்து கிடந்த புடவைகளை சுற்றி அமர்ந்திருந்தது பெண்கள் அணி. சோபாவில் தஞ்சம் புகுந்திருந்த ஆண்கள் கூட்டம் மொபைலில் தலையை கொடுத்திருந்தது. திருநெல்வேலியில் புகழ்பெற்ற துணிக்கடை மார்த்தாண்டத்தினுடையது. எனவே முகூர்த்தப்பட்டு எடுக்க பெண்கள் யாரும் கடைக்கு செல்ல வேண்டிய அவசியம் ஏற்படவில்லை. புடவை கடையையே கொண்டு வந்து ஆதிசேஷனின் வீட்டில் குவித்திருந்தார் அவர். ஆதிசேஷன், லக்ஷ்மணன், மார்த்தாண்டம் மூவரும் தொழிலை பற்றி பேசிக் கொண்டிருக்க, பரதனிடம் பேசிக் கொண்டிருந்த நரசிம்மனின் பார்வை மட்டும் புடவையை எடுத்து தோளில் வைத்து பார்த்து கொண்டிருந்த சந்திரிகாவின் மேல்தான் இருந்தது. கவின் மட்டும் தன் வருங்கால மனைவிக்கு உதவும் சாக்கில் அவளுடன் அமர்ந்திருந்தான். அண்ணி, யூஸ்வலா மேரேஜ்னா ரெட் கலர் தான் எடுப்பாங்க. நீங்க மெரூன் கலர் எடுத்து கோல்டன் கலர்ல பிளவுஸ் ஒர்க் வச்சு போடுங்க, அழகா இருக்கும். சுமத்ராவிற்கு ஐடியா கூறிக்கொண்டு ஒவ்வொரு புடவையாக எடுத்து காண்பித்துக் கொண்டிருந்தாள் சந்திரிகா. நானும் அதைத்தான் நினைச்சேன் அண்ணி. அவளும் சந்திரிகாவை அண்ணி என்று அழைக்க ராகவி நிமிர்ந்து பார்த்தாள். என்ன ரெண்டு பேரும் மாறி மாறி அண்ணின்னு கூப்பிட்டுக்கிறீங்க? சந்திரிகாவுக்கு தான் நீ அண்ணி, உனக்கு எப்படி சந்திரிகா அண்ணி ஆவா? இல்ல, என்னை விட அவங்க வயசுல மூத்தவங்க தானே, அதுதான் எப்படி பேர் சொல்லி கூப்பிடுறதுன்னு அண்ணின்னு கூப்பிட்டேன். சுமத்ரா கூறியது நரசிம்மனின் காதிலும் விழுந்தது. அதுக்காக ரெண்டு பேரும் மாறி மாறி அண்ணின்னு கூப்பிடுவீங்களா? முறையே மாறுதே. அப்புறம் எப்படி கூப்பிடுறது சித்தி? அக்கான்னு கூப்பிடவா? இதுக்கு அண்ணியே பெட்டர், கூறிய ராகவியை மீரா அழைத்தாள். அவங்க ரெண்டு பேரும் எப்படியோ கூப்பிட்டுட்டு போறாங்க. நீ இந்த புடவையை பாரு, நாம ரெண்டு பேரும் ஒரே மாதிரி கட்டிக்கலாமா? மீரா அழைக்க அவள் கவனம் புடவையின் புறம் திரும்பியது. அடர்ந்த பச்சை வண்ணத்தில் நீலவண்ண அகலக்கரை பார்டர் வைத்த புடவை ஒன்று சந்திரிகாவை கவர அதை எடுத்து தன்மேல் வைத்து பார்த்தாள். செம்மையா இருக்குது அண்ணி, எடுத்துக்கோங்க, உங்க நிறத்துக்கு அழகா இருக்கும். சுமத்ரா கூற, அப்படிங்கிறீங்க என்றபடியே தன்மேல் வைத்து பார்த்தவள் கண்ணாடியில் பார்ப்பதற்காக எழுந்து சென்றாள். இவர்கள் புடவை தேர்ந்தெடுக்கிறார்கள் என்று ஹாலில் ஆளுயர கண்ணாடியை கொண்டு வந்து வைத்திருந்தார்கள். அழகாக மடிப்பு எடுத்து தோளில் போட்டு அப்படியும் இப்படியும் திரும்பி அழகு பார்த்து கொண்டிருந்தவளின் அருகே வந்து நின்ற நரசிம்மன். தன்னையே பார்த்தபடி நிலைக்கண்ணாடியில் சாய்ந்து நின்றவனை கண்டவள் அமைதியாய் அங்கிருந்து விலகப் போக, என்னடி, என் தங்கச்சிக்கிட்ட ஓவரா உரிமை எடுத்து பேசுற மாதிரி தெரியுது. கடினத்துடன் வந்த அவனது குரலில் அப்படியே நின்றாள். அவங்க உங்க தங்கச்சி மட்டும் இல்ல, எனக்கு அண்ணியும் கூட. நீங்க என்னதான் எட்டி நிற்க வச்சாலும் சில உறவுகளை தள்ளி நிறுத்த முடியாது. உங்களுக்கு பயந்துட்டு என் அன்னிக்கிட்ட என்னால முகம் திருப்பிட்டு போக முடியாது என்றாள் அமைதியான குரலில். ஓ, உரிமை போராட்டம் எல்லாம் பலமா இருக்குது. கையை கட்டியபடி சாய்ந்து நின்றவனின் மேல் அவள் பார்வை படிந்தது. ஒற்றை புருவத்தை மட்டும் உயர்த்தியவன் அவ்வளவு அழகாக இருந்தான். எப்பொழுதும் அவனை கோட் சூட்டில் பார்த்துதான் பழக்கம். இன்று வீட்டில் இருப்பதால் டி ஷர்ட்டும் ட்ராக் பேண்ட்டும் அணிந்திருந்தான். அவளையும் மீறி அவள் விழிகளில் ரசனை குடியேறிவிட அவன் அதை கண்டு கொண்டான். என்னடி, மோக பார்வை பார்த்து என்னை மயக்கலாம்னு பார்க்கிறியா என்று கேட்டு வைத்தான். இவன் என்னமோ என்கிட்ட மயங்காத மாதிரிதான் மனதிற்குள் பேசுவதாக நினைத்து அவள் முணுமுணுத்து விட அவனோ கண்கள் மின்ன அவளை நோக்கி குனிந்தான். என்ன சொன்ன? ஒன்னும் சொல்லல. தடுமாறியபடி தள்ளி நின்றவளுக்கு பயம். இப்படி நெருக்கத்தில் நிற்கிறான், யாராவது பார்த்து ஏதாவது நினைத்து விடுவார்களோ என்ற பயம். அவள் நினைத்ததை போலத்தான் நடந்தது. மார்த்தாண்டத்திடம் பேசிக் கொண்டிருந்தாலும் மகன் எழுந்து சென்றதிலிருந்து ஆதிசேஷனின் பார்வை அவனைத்தான் தொடர்ந்து கொண்டிருந்தது. இத்தனை பேர் இருந்தாலும் யாரும் அறியாமல் ரகசியமாக மகன் சந்திரிகாவிடம் பேசுவதை அவன் குறித்து கொண்டான். அவன் முகம் யோசனையில் சுருங்கியது. இப்படியெல்லாம் எந்த பெண்ணிடமும் நின்று பேசுபவன் அல்ல அவன். சில விஷயங்கள் மகனை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் இதுவரைக்கும் பொது இடத்தில் அவன் எந்த பெண்ணிடமும் பேசி பார்த்தது இல்லை. அதிலும் சந்திரிகாவிடம் பேசும்போது அவன் கண்களில் வந்து போகும் உணர்வு, அவ்வப்போது எட்டி பார்க்கும் கோபம், இதெல்லாம் அவன் மீராவுடன் பேசும்போது அவனது கண்களில் தோன்றுபவை. 8 வருடங்களாக தனக்குள் இறுகிக் கொண்டு தொழில் தொழில் என்று சுற்றிய மகன் சந்திரிகா வந்த பிறகு நரசிம்மபுரத்தை விட்டு அகலவே இல்லை. சென்னையில் இருக்கும் தொழிலை கவனிக்கச் சென்றாலும் 2 நாட்களில் ஓடி வந்து விடுகிறான். அதைவிட இன்று அலுவலகத்திற்கு செல்லாமல் வீட்டில் தேங்கி நிற்கும் மகனை காண காண ஆச்சரியமாக இருந்தது ஆதிசேஷனிற்கு. அதை கூட மாப்பிள்ளை வீட்டினர் வருகிறார்கள் என்று வீட்டில் இருக்கிறான் என்று எண்ணிக்கொண்டாலும் கூட அவன் கவினின் அருகில் அல்லவா அமர்ந்து பேசிக் கொண்டிருக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு அந்த பெண் சந்திரிகாவிடம் எதையோ ரகசியமாக பேசிக் கொண்டிருக்கிறான். பொய் சொல்ற, நீ என்னமோ சொன்ன. உன் லிப்ஸ் அசைஞ்சதை நான் பார்த்தேன். மரியாதையா என்னன்னு சொல்லிடு, இல்லைனா அன்னைக்கு மாதிரி சொல்ல வைப்பேன். நெருங்கியவனை கண்டு அவசரமாய் மறுத்தாள் அவள். ஐயோ வேண்டாம், நாம வீட்ல இருக்கிறோம், யாராவது பார்த்துட போறாங்க.
அவளது பார்வை பதட்டத்துடன் சுற்றும் முற்றும் அலசியது. யார் பார்த்தாலும் எனக்கு கவலை இல்ல. நீ என்ன சொன்ன? இப்படி 24 மணி நேரமும் எனக்கு வாட்ச்மேன் டியூட்டியை பார்க்கறத விட்டுட்டு போய் உங்க வேலையை பாருங்க பாஸ். எப்ப பார்த்தாலும் என்ன சொன்னன்ட்டு வந்துட வேண்டியது. முணுமுணுத்தவள் புடவையை வைத்து மீண்டும் அழகு பார்த்து கொண்டாள். அவனது பார்வை ஒரு கணம் ரசனையுடன் அந்த புடவையின் மேலும் அவள் மேலும் பதிந்தது. என்னடி குளிர் விட்டு போச்சா? ஆமா, அப்படித்தான்னு வச்சுக்கோங்களேன். என் வீட்ல கூட ஏமாத்தி என் ரூம் வரைக்கும் வரலாம். இது உங்க வீடு பாஸ். உங்க குடும்பத்தை மீறி உங்களால என்னை எதுவும் பண்ண முடியாது. சோ இப்படி என்னை முறைக்கிறத நிறுத்திட்டு போய் உங்க வேலையை பாருங்க. நான் புடவை எடுக்கணும். என் அன்னிக்கு புடவை எடுக்க ஹெல்ப் பண்ணணும். நிறைய வேலை இருக்குது. அவனது வீட்டில் அவனால் எதுவும் செய்துவிட முடியாது என்ற தைரியத்தில் தாராளமாகவே வார்த்தைகளை விட்டாள் அவள். அவன் ஒன்றும் பேசாமல் உதட்டை கடித்துக்கொண்டு அவளை இமைக்காது பார்த்து கொண்டிருந்தான். அவனது பார்வையில் மனம் தடுமாறினாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாதவள், இப்ப எதுக்கு வைத்த கண் வாங்காம என்னை பார்த்துட்டு இருக்கீங்க? இப்படித்தான் பார்ப்பேன்னு அடம் பிடிச்சா போங்க, போய் ஓரமா உட்கார்ந்து உங்க பார்வையிடலை தொடருங்க. இப்படி என் முன்னாடி வந்து நின்று என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. சோபாவை சுட்டி காட்டியவள் ஒய்யாரமாய் இதழ்களை சுளித்துவிட்டு அங்கிருந்து அகன்றாள். அவன் நரசிம்மன். அவனிடம் நின்று பேசவே பயப்படும் ஆள்களுக்கு மத்தியில் ஒரு சிறு பெண் போய் ஓரமாய் உட்கார்ந்து முறை என்கிறாள். இந்த வார்த்தைகளை அவளை தவிர வேறு யாரும் சொல்லிவிட முடியாதுதான். இங்கோ பல புடவைகளை போட்டு ஆராய்ந்து கொண்டிருந்த மீரா கண்ணசைவில் கணவனை அழைத்தாள். ஒரு நிமிஷம் சம்மந்தி. பேசிக்கொண்டிருந்த ஆதிசேஷன் மார்த்தாண்டத்திடம் கூறிவிட்டு மனைவியின் அருகே வந்து அமர்ந்தான். என்னடி, இந்த 2 புடவையில எது எனக்கு நல்லா இருக்கும்? 2 புடவைகளை கையில் வைத்துக்கொண்டு வினவிய மனைவியை கண்டவனின் கண்கள் விஷம புன்னகையில் ஜொலித்தது. 2ஐயும் விட வேறொன்னு நல்லா இருக்கும். ரகசியமாய் கண் சிமிட்டிய அந்த கள்ளன் எதை சொல்கிறான் என்று அவளுக்கு தெரியாதா என்ன? பொன்னாட கல்யாணத்துக்கு புடவை எடுத்துட்டு இருக்கிறோம். உங்க வேலைத்தனத்தை அடக்கி வச்சுட்டு பதில் சொல்லுங்க அத்தான். இல்லைன்னா ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறம் கச்சேரியை ஆரம்பிச்சிடுவேன். சிரித்துக்கொண்டே கண்டித்த மனைவியின் பார்வையில் தனது விளையாட்டுத்தனத்தை ஒதுக்கி வைத்தவன் சமத்தாய் முகத்தை வைத்துக் கொண்டான். அவன் பார்த்த சாது மீராவெல்லாம் கல்யாணத்திற்கு முன்புதான். ஏதாவது இருவருக்கும் முட்டிக்கொண்டால் அவன் முறைத்து கொண்டு திரிந்த காலமெல்லாம் மலையேறி போய்விட்டது. வெளியே மீசையை முறுக்கிவிட்டு கொண்டு சீரும் நரசிம்மன் படுக்கையறையில் பெட்டி பாம்பாய் மனைவியிடம் அடங்கி விடுவான். சின்னதாக முகத்தை சுளித்துக் கொண்டு அவள் முறைத்தாலே அவனால் தாங்க முடியாது. எனவே அமைதியாய் மனைவிக்கு புடவையை எடுத்துக் கொடுக்கும் வேலையில் இறங்கினான். சின்னத்தான். ராகவி அழைப்பதற்கு முன்பே ஓடி வந்து ஆஜராகி விட்டான் லக்ஷ்மணன். நீங்க மட்டும் ஏன் அங்கேயே உட்கார்ந்திருக்கீங்க சம்மந்தி? நீங்களும் வந்து உங்க ஒய்ஃப்க்கு புடவை செலக்ட் பண்ணி கொடுங்க. ஆதிசேஷன் அழைக்க மார்த்தாண்டமும் வந்து அங்கு ஐக்கியமாகிக் கொண்டார். 3 கணவன்மார்களும் தத்தமது மனைவிமார்களுக்கு புடவை தேர்ந்தெடுத்து கொடுத்த அந்த தருணம் அழகிய கவிதையாக கடந்தது. மெரூன் வண்ணத்தில் தங்க ஜரிகைகள் நெய்யப்பட்ட புடவையை சுமத்ரா எடுத்துக்கொண்டாள். சம்மந்தி வீட்டினர் வந்திருக்கிறார்கள் என்று மதிய விருந்து தடபுடலாக தயாராகி இருந்தது. அந்த நீண்ட உணவு மேஜையில் 2 குடும்பமும் ஒன்றாக அமர்ந்து உணவு உண்டனர். கவினின் அருகே அமர்ந்த சந்திரிகாவின் அருகே இயல்பாக வந்து அமர்ந்து கொண்டான் பரதன். அவளுக்குத்தான் திக்கென்றிருந்தது. பேசினாலே சாமியாட்டம் ஆடுபவன் அருகில் அமர்ந்தால் அமைதியாகவா இருப்பான்? அதற்காக இவனை எழுந்து போகவும் சொல்ல முடியாதே. லேசாக உதட்டை கடித்தபடி நிமிர்ந்து பார்க்க அவளுக்கு எதிர் இருக்கையில் அமர்ந்திருந்த நரசிம்மன் வக்கனையாக முறைத்து கொண்டிருந்தான். போச்சுடா, இவன் இனி இங்கேருந்து கிளம்புற வரைக்கும் முறைச்சு தள்ளுவானே. மனதில் எண்ணியவள் உணவை அள்ளி வாயில் போடாமல் கையை பிசைந்து கொண்டு அப்படியே அமர்ந்திருந்தாள். சாப்பிடுங்க சந்திரிகா. ஆக்சுவலி எங்க அம்மா சமைக்கிற இந்த காரக்குழம்பு செம்ம டேஸ்டா இருக்கும். அவன் வேறு அமைதியாகவும் இல்லாமல் ஒரு கரண்டி காரக்குழம்பை எடுத்து அவள் தட்டில் ஊற்றி பரிமாற இவளுக்குத்தான் மனம் அடித்து கொண்டது. போதும் போதும் பரதன். ஓரக்கண்ணால் நரசிம்மனை கவனித்தபடி பரதனிடம் மறுத்தாள். பரதனா? உன்னை விட வயசுல பெரியவங்களே பேர் சொல்லி கூப்பிடுறா? அவளது அன்னைதான் இடையிட்டார். அப்புறம் என்னன்னு கூப்பிட? பேர் சொல்லி அழைக்காதே என்று அவனும் இம்சிக்கிறான், இவர்களும் இம்சிக்கிறார்கள் என்ற கடுப்பில் ஒரு வாய் உணவை அள்ளி வாயில் வைத்தாள். நானும் மீராவும் உனக்கு அத்தையாவோம். சோ பரதன் உனக்கு அத்தான் முறை. ராகவி கூற இவளுக்கோ புறையேறியது. கிழிஞ்சுது. பேரை சொன்னதுக்கே வல்லு நெறிஞ்சு விழுந்தான். இதுல அத்தான்னு நீட்டி முழக்கினா அவ்வளவுதான். மனதில் எண்ணிக்கொண்டவளின் பார்வை நிமிர்ந்து நரசிம்மனைத்தான் நோக்கியது. முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க அவளைத்தான் முறைத்து கொண்டிருந்தான். அத்தான்னு கூப்பிட்டேன், நான் செத்தேன். மனம் வேறு கவுண்டர் கொடுக்க எச்சில் கூட்டி விழுங்கி கொண்டவளின் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அத்தானே கூப்பிடுமா, பேர் சொல்லி கூப்பிட வேண்டாம். அவளது அன்னை மீண்டும் வற்புறுத்த இங்கோ பரதனின் முகம் மலர்ந்தது. அவள் தன்னை அத்தான் என்று அழைத்தால் எப்படி இருக்கும் என அவன் அப்பொழுதே கனவு காண தொடங்கிவிட்டான். அம்மா, இந்த காலத்துல யாரு அத்தான்னு கூப்பிட்டுட்டு இருக்காங்க? எனக்கு அது கம்ஃபர்ட்டா இல்ல. ஏன்? என் அம்மாவும் சித்தியும் இன்னமும் அத்தான்னு தான் கூப்பிடுவாங்க.
கூப்பிடுற உறவு முறையெல்லாம் காலத்துல மாறுமா என்ன? பதில் பரதனிடமிருந்து வந்தது. அதுதானே, நம்ம உறவு முறையில இந்த அழைப்பு சகஜம்தான். காந்திமதியும் கூற சந்திரிகா விழித்தாள். சரி, தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிறேன். ஆன்ட்டி, உண்மையிலுமே காரக்குழம்பு சூப்பர். அவள் பேச்சை மாற்றிவிட அந்த பேச்சு அத்தோடு முடிந்தது. பரதனுக்கு மட்டும் அவள் அப்படி அழைத்தால் நன்றாக இருக்கும் என்ற எண்ணம். கலகலப்பாக பேசி சிரித்தபடி உணவு வேலை முடியாம் அனைவரும் ஓய்வாக ஹாலில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த தருணம் அது. கவினும் சுமத்ராவும் கிடைத்திருக்கும் தனிமையை இழக்க விரும்பாமல் தோட்டத்தை நாடி சென்று விட்டனர். திருமணம் நிச்சயமான காதல் கிளிகள், பேச்சிற்கும் கனவுகளுக்குமா பஞ்சம்? அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக அவர்களுக்கு பேச நிறைய விஷயங்கள் இருந்தன. மீராவுடன் ராகவியுடனும் பேசிக் கொண்டிருந்த சந்திரிகாவிற்கு தாகம் எடுக்க தண்ணீர் குடிப்பதற்காக சமையலறைக்கு நுழைந்தவளை பின்தொடர்ந்து இன்னொருவனும் நுழைந்தான். அனைவரும் பேச்சு சுவாரஸ்யத்தில் மூழ்கியிருந்ததால் இவர்களை யாரும் கவனிக்கவில்லை. தண்ணீர் குடித்துக் கொண்டிருந்தவளின் பின்னங்கழுத்தில் சூடான மூச்சுக்காற்று வந்து பட திடுக்கிட்டு திரும்பினாள் சந்திரிகா. நீங்களா? என்னமோ சொன்ன, இது உங்க வீடு, என் அம்மா அப்பாவை மீறி உன்னை எதுவும் செய்ய முடியாதுன்னு. ஒற்றை புருவத்தை உயர்த்தியவன் சமையல் திண்டோடு சாய்ந்து நின்றிருந்தவளின் இருபுறமும் கையொன்றி சிறை செய்தான். அது அது ஏதோ சும்மா சொன்னேன். திணறியவளுக்கு பின்னால் நகர இடமில்லை. இவனோ முன்னால் நெருக்கிக் கொண்டே வந்தான். இந்த நரசிம்மன் கிட்ட சும்மா சொல்ற வேலையெல்லாம் வச்சுக்க கூடாது. சரி, அதை விட புடவை எடுக்கும்போது என்னடி முணுமுணுத்த? கேள்வி கேட்டபடியே அவன் அவளை நோக்கி குனிய அவளோ மேலும் பின்னால் சரிந்தாள். மறந்துட்டேன். பொய். இந்த அழகான உதடு ரொம்பவும் தான் பொய் பேசுது. தந்தியடித்த அந்த உதடுகளின் மேல் பார்வை நிலைக்க முகமோ சரிந்து நின்றவளின் கழுத்து வளைவில் புதைந்தது. அழுத்தமாக எல்லாம் புதையவில்லை. லேசாக அவனது முன்னுச்சி முடி அவளது கழுத்து சரிவை உரசி செல்ல அதற்கே அந்த பெண்மை தாளமாட்டாமல் தத்தளித்தது. தள்ளி நில்லுங்க. ஒரு வழியாய் வார்த்தைகளை கோர்த்து சொல்லி முடிப்பதற்குள் மூச்சு பலமாய் வாங்கியது. நீ என்ன முணுமுணுத்தேன்னு கேட்டேன். கழுத்து வளைவில் புதைந்து கொண்டு பேசிய உதடுகள் பெரும் குறுகுறுப்பை மூட்டிவிட பெண்ணவளோ அவஸ்தையுடன் இன்னும் பின்னால் சரிந்தாள். ஐயோ, நீங்க இனிமேல் தான் புதுசா மயங்கணுமான்னு கேட்டேன். ஏன் இப்படி என்னை இம்சை பண்றீங்க? ஒரு மனுஷி வாய்க்குள்ள முனக கூட கூடாதாம். அவனது அருகாமை ஏதேதோ உணர்வுகளை கிளப்பிவிட அந்த அவஸ்தையில் படபடவென்று பொறிந்தாள் அவள். நான் தான் அன்னைக்கே சொன்னேனே, இனி நீ என் கண் பார்வையில தான் இருந்தாகணும். சோ நீ என்ன பண்ணினாலும் எனக்கு அது தெரிந்தாகணும் என்றவன். என்ன சொன்ன? இனிமேல் தான் புதுசா மயங்கணுமா? இடியட், உன்கிட்ட மயங்கி கிடந்த அந்த நரசிம்மன் எப்பவோ செத்துட்டான். இந்த நரசிம்மனுக்கு உன்மேல இருக்கிறது முழுக்க முழுக்க வெறுப்பு மட்டும்தான். இப்படி சுகமாக கழுத்தடியில் புதைந்து கொண்டு நான் உன்னை வெறுக்கிறேன் என்று இவனால் மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த பெண்மையின் மீது கமழ்ந்த மனம் அவனை பித்தம் கொள்ளச் செய்தது. சம்திங் டிஃப்ரெண்ட். திஸ் ஸ்மெல் மேட் மீ மேட். ஆழ்ந்து மூச்செடுத்து சுவாசித்தவனின் நாசி அங்கும் இங்கும் உரசி பெண்ணவளுக்குள்ளும் மோகத்தீயை பற்ற வைக்க முயலாம். அவளோ சட்டென்று அவன் தலைமுடியை பிடித்து தள்ளிவிட்டாள். வெறுக்கிறவரு பண்ற வேலையா இது? வாய் நிறைய உன்னை வெறுக்கிறேன் என்று கூறுவானாம். ஆனால் இப்படி நெருங்கி நெருங்கி உணர்ச்சிகளை மட்டும் மீட்டச் செய்வானாம். இது என்ன நியாயம் என்ற கோபம் அவளுக்கு. என்ன செய்யறது சகி, உன் மேல பயங்கர வெறுப்புதான். ஆனால் உன் உடம்பு மேல அதைவிட பயங்கர மோகம். 8 வருஷமா என்னை தூங்க விடாம கொன்னுட்டு இருந்தது இந்த அழகுதான். நீ வேணுங்கிற தாபம் கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்குது. ஒருவேளை ஒரு நாள் நீ எனக்கு கம்பெனி கொடுத்துட்டா இந்த மோகம் எல்லாம் தீர்ந்திடும்னு நினைக்கிறேன். நீ ஏன் என்னுடைய கோரிக்கையை கன்சிடர் பண்ணக்கூடாது? கண்களில் வேட்கை ஜொலிக்க அவன் வினவிய போது அப்படியே எதையாவது தூக்கி போட்டு மண்டையை உடைக்கலாம் போல் இருந்தது அவளுக்கு. அவளை என்னவென்று நினைத்து கொண்டிருக்கிறான்? பார்த்த முதல் நாளிலிருந்து இப்படித்தான். வார்த்தைகளால் வதைப்பதோடு அல்லாமல் ஒவ்வொரு முறையும் மறைமுகமாக கட்டிலுக்கு அழைத்து கொண்டே இருக்கிறான். சொல்லென்று கோபம் பெருக, சாரி மிஸ்டர், உங்க ஆசையை நிறைவேற்றுற தகுதி எனக்கு இல்ல. பட் பணத்தை கொடுத்தா உங்க மோகத்தை தீர்க்க நிறைய பேர் வருவாங்க. நீங்க ஏன் அப்படி ட்ரை பண்ணக்கூடாது? வெறுப்புடன் தான் வினவினாள். அவள் விழிகளையே ஒரு கணம் உற்று நோக்கியவன், ட்ரை பண்ணாம இருப்பேன்னு நினைக்கிறியா? ஃபாரின்ல இருந்து வந்த பிறகு எத்தனையோ முறை நீ சொன்ன வழியை ட்ரை பண்ணிட்டேன். பட் என்னன்னு தெரியல, எல்லா பொண்ணுகிட்டேயும் என் மனசும் சரி என் உடம்பும் சரி உன்னை மட்டும்தான் தேடிச்சு. எனக்கு நீதான் வேணும். உன் சிம்மாவுடைய மோகத்தை அவனுடைய சகியால மட்டும்தான் தீர்த்து வைக்க முடியும். அவன் கூற அதிர்ந்து போய் அவனை பார்த்திருந்தாள் பெண்ணவள். இவன் என்ன சொல்கிறான்? அப்படியென்றால் பல பெண்களுடன் பழக்கம் வைத்திருந்தானா? கடவுளே! மனம் அடித்துக்கொள்ள உலகமே நின்றுவிட்ட உணர்வு அவளுக்கு. நீங்க என்ன சொல்றீங்க? அவளது தவிப்பை மனம் குளிர ரசித்தவன், எந்த பொண்ணுகிட்டையும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகல. எனக்கு நீதான் வேணும்னு சொல்றேன். ஜஸ்ட் 1 நைட் போதும். 8 வருஷமா கொழுந்து விட்டு எரிஞ்சிட்டு இருக்கிற மோகத்தை நீ மனசு வச்சால் அணைக்கலாம். என்ன சொல்ற? வெட்கமே இல்லாமல் அவன் கட்டிலுக்கு அழைக்க பெண்மனம்தான் அவன் பேசிய வார்த்தைகளின் உண்மையை ஜீரணித்துக் கொள்ள முடியாமல் மரணித்துக் கொண்டிருந்தது.
அவளது மனதில் நரசிம்மன் வந்து போனான். எந்த பெண்ணையும் ஏறிட்டு பார்க்காத நரசிம்மன் அவன். வெளிநாட்டில் பல அழகிகள் அவனுடன் இரவை கழிக்க விரும்பி அப்பட்டமாய் ஆசையை வெளிப்படுத்திய போது கூட கண் பார்வையால் அவர்களையெல்லாம் தள்ளி வைத்த நரசிம்மன் வந்து போனான். பெயருக்கு ஏற்றாற்போல அந்த ஸ்ரீராமனேதான் அவன். இப்பொழுது ஒழுக்கத்தை இழந்து ராவணனாக மாறி நிற்கிறான் என்றால் அதற்கு தான் காரணம் என அவள் மனம் உரக்க கூவியது. இது இது தப்பான பாதை சிம்மன், இது உங்களுக்கு வேண்டாம். கன்னத்தில் வழிந்த கண்ணீரை இரக்கமே இல்லாமல் வெறித்தவன், இந்த பாதையை காண்பிச்சதே நீதானேடி. பேசின வார்த்தைகள் இன்னமும் என் காதுக்குள்ள ஒலிச்சுட்டே இருக்குது. மனுஷியாடி நீ எல்லாம், ஓயாம என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கிற ராட்சசிடி நீ. உன்னை எப்ப பார்த்தேனோ அப்ப இருந்து என் நிம்மதி போச்சு, என் ஒழுக்கம் போச்சு. முறை தவறி உன்கிட்ட பேசிட்டு இருக்கிறேன். நீ என்னை எங்கே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிற பாத்தியா? மொத்த பழியையும் தூக்கி தன்மேல் போட்டவனைக் கண்டு அவளுக்கு கோபம் வரவில்லை. உண்மைதானே என்ற குற்ற உணர்வில் கண்ணீர் தான் பெருகியது. அழாதே, இப்படி அழுது எதை என்கிட்ட நிரூபிக்க பார்க்கிறா? பல்லை கடித்துக்கொண்டு சீறியவனின் கோபத்தில் அவசரமாக கண்களை துடைத்துக் கொண்டாள் சந்திரிகா. ஆனாலும் சும்மா சொல்லக்கூடாது. இவ்வளவு நடந்ததுக்கு பிறகும் கூட நீதான் வேணும்னு என் மனசும் உடம்பும் அடம் பிடிக்குதே. அந்த அளவுக்கு என்னை மயக்கி வச்சிருக்க. வசியக்காரி தாண்டி நீ. இந்த மயக்கமும் இந்த மோகமும் உன்னை அடையாம போகாது. அந்த நாளுக்காக காத்திருக்கிறேன் சகி. காதோரம் சரிந்து முணுமுணுத்தவனின் கண்களில் அவ்வளவு போதை. அதிர்ந்து விழித்தவளின் விழிகளை பார்த்தபடியே அங்கிருந்து அகன்றான் நரசிம்மன். மோகம், தாபம் என அவன் பிதற்றிவிட்டு போகலாம். அந்த மோகமும் தாபமும் காதலினால் வந்தது, காமத்தினால் அல்ல என்பதை உணர்ந்து கொள்ள அவனது கோபம் தடுத்தது. அவன் சென்ற வழியையே வேதனையுடன் பார்த்து கொண்டவளுக்கு மனம் ஒரு நிலையில் இல்லை. அவன் பெயரில் மட்டுமல்ல, ஒழுக்கத்திலும் கூட அந்த ஸ்ரீராமன் தான் என்று அவள் நினைத்துக் கொண்டிருக்கிறாள். ஆனால் அப்படியல்ல. உன்னை பார்த்ததிலிருந்து நான் ராவணனாகிவிட்டேன் என்று கூறிச் செல்கிறான் அவன். மனதில் பாரம் ஏற இதயத்தில் வேதனை பெருகியது. தொடரும்.